எந்தெந்த ஸ்பாட்டில் எந்தெந்த ஆளுங்களாக இருப்பாங்க சொல்லி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் வீடு. மஞ்சள் கலர் வீடு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஆள் இருப்பாங்க. தூங்குறதோ இல்லை சரக்கு போட்டு தூங்குறதோ இல்லை டிபிசி வேலை செய்யறது படுக்கிறதோ. ஸோ ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஜில்லுனே இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் இந்த ஃபோன் பேசுறதோ கோபின்னு தருவாங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுறதுக்கோ இல்லை பசங்க 5 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாடுவானுங்க, சும்மா இருப்பானுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில 2-3 பேர் இருக்கானுங்க சரக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சண்டை வெளிப்பானுங்க. அது மாதிரி கொஞ்சம் சும்மா சைலண்டாக வந்து அவன் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்பாட்டில் எந்தெந்த ஆளுங்களாக இருப்பாங்க சொல்லி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் வீடு. மஞ்சள் கலர் வீடு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஆள் இருப்பாங்க. ஸோ பகல் டைமில் நிறைய பேர் வெயிலில் இருக்கும், நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஃபயர் ஆள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில போகிற ஒரு அட்டி ஸோ லேஸாக வந்து பார்த்தீங்கன்னா சிலர் உட்காருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெனிமா கோயில்லாம் இப்போ வந்து மெயின் ஸ்பாட்டு. ஸோ கெனிமா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுத்த நெயிலாக இருக்கும். ஸோ படுத்து தூங்குறதோ இல்லை சரக்கு போட்டு தூங்குறதோ இல்லை டிபிசி வேலை செய்யறது படுக்கிறதோ. ஸோ ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகமான தூங்குற ஆள் அங்கே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கெனிமா கோயில் கீழே அந்த புளிமரம் காட்டுற பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஜில்லுனே இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் இந்த ஃபோன் பேசுறதோ கோபின்னு தருவாங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுறதுக்கோ இல்லை பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுறதுக்கோ இல்லை ஏதாச்சும் ஜாலியாக இருக்கிறதுக்கோ ஃபோன் பேசுறதுக்கோ நிறைய விஷயத்துக்கு அமைதியாக இருக்கும், தூங்குறதுக்கு எல்லாத்தையுமே இங்கே இருப்பாங்க. ஸோ இது ஒரு ஸ்பாட். இந்த ஸ்ரீகாந்த் சொல்கிற பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாடுவானுங்க, சும்மா இருப்பானுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில 2-3 பேர் இருக்கானுங்க சரக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சண்டை வெளிப்பானுங்க. அது மாதிரி கொஞ்சம் கோதலான நட்டி தான். ஸோ மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. இந்த பொங்கு மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சைலண்ட்டாக வந்து அவன் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு சும்மா அமைதியாக லூனா சரக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கு மரத்துக்கு ஒரு இடம் வந்து சரிங்களா. ஸோ இந்த பெஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா கைனிக்கு போகிறவங்களோ கைனிக்கு போகிறவங்க உட்காந்துட்டு ஸோ இல்லை கைனிக்கு போய் வந்து உட்காந்துட்டோ ஸோ அது மாதிரி ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க.